ஜனவரி 9 ரிலீஸ் ஆகியிருந்த ஜனநாயகன் படம் வந்து இப்போ போஸ்ட்போன் ஆயிருச்சு. அஃபிஷியலா படத்தோட புரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து நோட்டீஸ் பண்ணி விட்டாங்க. அது ஏன்? என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற பிஹைண்ட் த ஸ்டோரி என்ன? அப்படிங்கிறத முடிஞ்ச அளவு ரொம்ப கிளியரா கன்வே பண்ண ட்ரை பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம். நான் ஆனந்த். தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் ஹச் வினோத் டைரக்ஷன்ல, அனிருத் மியூசிக்ல, கேவிஎன் புரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ ஜனவரி 9 தியேட்டர் ரிலீஸ் ஆக இருந்த படம் தான் ஜனநாயகன். இந்த படம் தான் விஜய் அவர்களோட கடைசி படம். இதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு முழு நேர அரசியலுக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அறிவிச்சாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் ரசிகர்கள் மற்றும் அனைத்து தரப்பான ஆடியன்ஸுமே படத்தோட புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருமே படத்தோட டிக்கெட் சோல்ட் அவுட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட படத்தோட இந்த இந்த புக்கிங் மட்டுமே கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல படத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சென்சார் போர்டோட சர்டிபிகேட். ரைட்டா? அது வந்து இந்த படத்துக்கு டிலே ஆச்சு. சரி, ஓகே, கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் நினைச்சாங்க. இது பெரிய பிரச்சனையா வராது. எப்படி வெள்ளிக்கிழமை லாஸ்ட் டைம் நம்ம தலைவரை பார்த்துடலாம். நம்மளோட தளபதியை பார்த்துடலாம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவர் பண்ண மாட்டார். இதுக்கு இந்த படம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறப்ப கடைசியா ஒரு செலிப்ரேஷன் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் ஆவலோட இருந்தாங்க. இந்த டைம்ல இல்ல, படம் வந்து போஸ்ட்போன் ஆயிருச்சு அபிஷியலான்னு சொல்லி அந்த படத்தோட ப்ரொடியூசர் சைட்ல இருந்தே அபிஷியலா ஒரு நோட்டீஸ் பாட் விட்டாங்க. அது என்ன அப்படின்னா, சென்சார் போர்டுனா என்ன அப்படிங்கறத சொல்றேன். சிபிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில்ம் சர்டிபிகேஷன். இப்ப நம்ம ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு திரைப்படம் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த படத்தை வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி, தியேட்டருக்கு அந்த படம் வரதுக்கு முன்னாடி சென்சார் போர்டுல வந்து அபிஷியலா இந்த படத்துல கரெக்டா இருக்கு, இந்த படத்துல வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு, இந்த படத்தை நீங்க வந்து வெளியே விடலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். அது ஏன் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு படத்து மூலியமா தவறான கருத்து மக்கள்கிட்ட பரப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்டாப் பண்றதுக்காக. இந்த சென்சார் போர்டோட வேலை என்ன அப்படின்னா, இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு படத்துல வந்து ஆஹ், பெண்களை தவறா பேசுற மாதிரியான காட்சிகளோ, இல்ல குழந்தைகளை தவறா இது பண்ற சைல்டு அபியூஸ் மாதிரியான காட்சிகளோ, இல்ல போதைப் பொருளை ஊக்குவிக்கிற மாதிரியான, இந்த போதைப் பொருள் யூஸ் பண்றத வந்து ஹீரோயிக்கா காமிக்கிற மாதிரியான காட்சிகளோ, அதிகமான வைலன்ஸ் அதிகமான வைலன்ஸ் இருக்கிற மாதிரியான, ரத்தம் சொட்ட சொட்ட கத்தி எடுத்து குத்துறது, இந்த மாதிரியான வைலன்ஸ் இருக்கிற மாதிரியான காட்சிகளோ, இல்ல அதிகமான நியூடிட்டி, ரொம்ப அதிகமான செக்ஷுவலான ஒரு நியூடிட்டி இருக்கிற மாதிரி ஆபாசமான காட்சி அதிகமா இருக்கிறதோ, இல்ல பானோகிராஃபி மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதோ, இல்ல இந்தியாவோட இந்தியாவோட நாட்டை வந்து தவறா பேசுறது, இந்திய மக்களோட ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கிற மாதிரியான கருத்துக்கள் பரப்புறது, ஒரு மதத்தவர் வந்து இன்னொரு மதத்தவர் மேல வந்து தவறான கருத்துக்களை பரப்புறது, ஜாதி மத பாகுபாடு இல்லாம இணக்கமா இருக்கிறோம்ல, இந்த இணக்கத்தை வந்து சீர்குலைக்கிற மாதிரியான கருத்துக்களை சினிமா மூலியமா பரப்புறதுன்னு சொல்லி, நம்ம இந்தியாவுக்கு தேவையான, சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் மட்டும் தான் இருக்கணும். இத வந்து எந்த இடத்துலயுமே சீர்குலைக்கிற மாதிரியான, மக்கள பிரிக்கிற மாதிரியான, மக்கள்ட்ட வந்து ஒரு தரப்பா ஆடியன்ஸ வந்து டார்கெட் பண்ற மாதிரி, தவறான கருத்த இஷ்டத்துக்கு பத்தாம் பொதுவா சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா, இவங்களோட வேலை என்ன அப்டின்னா, இவங்க ஃபர்ஸ்ட் இந்த கமிட்டில வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க. 4 பேர் வந்து சென்சார் போர்ட சேர்ந்தவங்க. ஒருத்தர் வந்து ஆர்ஓன்னு சொல்றாங்க. ரீஜினல் ஆபீஸ்ன்னு சொல்றாங்க. இந்த 5 பேரும் படத்த வந்து பார்க்குறாங்க. படம் வந்து இவங்களுக்கு வந்து எப்படி டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்டின்னா, ஒரு தியேட்டர் மாரி ஒரு ஏரியால வந்து ஃபிலிம்ல இது பண்றாங்க. இந்த 5 பேர் ஒண்ணா உட்கார்ந்து படம் பார்க்குறாங்க. படம் பார்க்குற அந்த 5 பேர் வந்து இந்த மாரியான கருத்துக்கள வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. இந்த 5 பேரும். டிஸ்கஸ் பண்ணி இந்த இந்த விஷயம் தப்பா இருக்கு. ஏன்னா எதையுமே அவங்க வந்து தவறான விஷயத்த குளோரிஃபை பண்ணிடக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு பொண்ண வந்து ஒரு போதைப் பொருள வந்து யூஸ் பண்றத வந்து குளோரிஃபை பண்ணி, ஒரு ஹீரோயிக்கா குளோரிஃபை பண்ணிட்டாங்கன்னா, பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அது வந்து தப்புன்னு தெரியாம போயிறக்கூடாதுங்கிறத அவங்க கரெக்ட்டா கண்காணிப்பாங்க. அப்படி இருக்கிற இந்த சென்சார் போர்டுல வந்து அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணி, இந்தந்த விஷயங்கள்லாம் தப்பா இருக்கு. இது வந்து பார்க்க தப்பா கன்வே ஆயிரும். வேணாம் அப்படின்னு சொல்லி, ஒண்ணு மியூட் பண்ண சொல்லுவாங்க. இல்லன்னா பிளர் பண்ண சொல்லுவாங்க. இல்லன்னா அந்த சீன வெட்டிருங்கன்றுவாங்க. அந்த சீன கட் பண்ணிருங்க. அப்படியே அந்த போர்ஷன கட் பண்ணிட்டு, அடுத்து மெர்ஜ் பண்ணி விட்டுருங்கங்கிறாங்க சொல்லுவாங்க. அவங்க ஸ்ட்ரெய்ட்டா ரொம்ப நீட்டா நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இத்தனாவது ரீல்ல, இந்த டைம்ல, இந்த மினிட்ல, இத்தனாவது மினிட்ல இந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வேர்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லிருவாங்க. எந்த விதமான விஷயமே தவறா இது பண்ணக்கூடாது.
அப்படி இருக்கிற இவங்க 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 வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. யூ அப்படின்னா அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். எந்த விதமான தவறான விஷயமும் படத்துக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாரி. யூ பை ஏ அப்படின்னா படத்த வந்து பெற்றோர் கண்காணிப்போட பெற்றோர் அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த படத்த பாருங்க. படத்துல சில சில இப்ப ஏ அப்படின்னு படத்துல வந்து சில வன்முறை காட்சிகள் இருக்கலாம். சில கெட்ட வார்த்தைகள் இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள். படம் வந்து முழுக்க முழுக்க ஏ அப்படின்னா 18+ அடல்ட் கன்டென்ட் மட்டும் தான் இருக்கு. சிறுவர்கள் பார்க்கிறதுக்கான இது கிடையாது. அனுமதி கிடையாது. 18+ 18 வயசுக்கு அதிகமான மக்கள் பார்க்கக்கூடிய படமா இருக்கும். படத்துல வந்து ரொம்ப அதாவது வன்முறைய வந்து ரொம்ப இதா ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிறது, கெட்ட வார்த்தைகள் அதிகமா, ஆபாச வார்த்தைகள் அந்த மாரியான இது பண்றது, பெண்களை இழிவுபடுத்துற மாரி இந்த மாரி விஷயங்கள் வந்து ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா ஏ குடுப்பாங்க. இது இருக்கு. இது போக யூ பை ஏல வந்து 12+, 16+லாம் சொல்றாங்க. இந்த மாரி கேட்டகரியில வந்து இது கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த படம் யூவா? ஏவா? யூ பை ஏவான்னு குடுப்பாங்க. அந்த மாரி குடுப்பாங்களா, இப்படி குடுக்குறவங்க தான் இந்த சென்சார் போர்டு. இவங்க வந்து இந்த மாரி சில இத வச்சு இது பண்ணுவாங்க. அவங்க இப்ப வந்து ஜனநாயகன் படத்த வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் படம் வந்து புரொடியூசர் சைட்ல இருந்து டிசம்பர் 18ஆம் தேதி இதுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. சென்சார் போர்ட்ல வந்து சர்டிபிகேட் வாங்குறதுக்காக. அது கண்டிப்பா வாங்கணும். வாங்காம இந்தியாக்குள்ள எந்த ஒரு படமுமே திரையிட முடியாது. எந்த ஒரு திரைப்படமுமே சென்சார் சர்டிபிகேட் இல்லாம திரைப்பட முடியாது. ஓகேவா? அப்படி இது பண்றாங்க. டிசம்பர் 18ஆம் தேதி படத்த வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர் 25ல வந்து 18ஆம் தேதி இந்த படத்த இது பண்றாங்க. அத பார்த்துட்டு டிசம்பர் 22ஆம் தேதி அவங்க ஒரு தரப்புல வந்து ஒரு சில விஷயமான விஷயங்கள கன்வே பண்றாங்க. அது என்னன்னு அப்படின்னா, அ படத்துல வந்து கிட்டத்தட்ட 27 விதமான சீன வந்து மியூட் பண்ணுங்க, இல்ல பிளர் பண்ணிருங்க, இல்ல வெட்டிருங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் இதா இருக்கு. படத்துல வந்து நெறைய கட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி 27 விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க அத வந்து பிலிம் சைட்ல இருந்து புரொடக்ஷன் கம்பெனி சைட்ல இருந்து அத வந்து கரெக்ட்டா எல்லாத்தையும் அவங்க சொன்னதெல்லாம் எரைஸ் பண்ணி படத்த திரும்பவும் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, திரும்பவும் படத்துல வந்து நெறைய இது இருக்கிற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, படத்துல வந்து இவங்க குடுத்த கட் வந்து ரொம்ப ஒரு அதிகமான கட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 50 50க்கும் மேற்பட்ட பொலிட்டிக்கல் டயலாக் இருக்கு படத்துல. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட டார்கெட் பண்ணியும், ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ட டார்கெட் பண்ணியும் 50 டயலாக் படத்துல இருக்காம். 27 கட் குடுத்துருக்காங்க. அந்த 27 கட்டுமே ரொம்ப லாங் கட்டா இருக்காம். யோசிச்சு பாருங்க. ஜனநாயகன் படம் பார்த்த ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் வந்து ஒரு ஆ இந்த படம் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கமர்ஷியல் ஃபிலிம். ஓகேவா? படத்தோட கோர் ஐடியாவே பொலிட்டிக்கல் தான். அப்படி இருக்கிற இந்த ஜனநாயகன் படத்துல, படத்துல பொலிட்டிக்கல் டயலாக்கே இல்லாம படம் பார்த்தா நமக்கு என்ன புரியும்? என்ன என்ன மாரியா ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகும்? ஓகேவா? அந்த படத்தோட கோரே பாதிக்கப்படுது அப்படிங்கிறப்ப, டோட்டலா படமே கொலாப்ஸ் ஆயிரும். அதான் பிரச்சனை. ஒரு ஒரு மத்த ஒரு காமெடி ஃபிலிம்ல வந்து இந்த மாரி சின்னதா ஒரு டயலாக் வருதுன்னா, அத எரைஸ் அது 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 இருந்தாலும் இல்லாட்டினாலும் படத்துக்கு பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறப்ப, அந்த பொலிட்டிக்கல் டயலாக்கே தூக்கிட்டாங்கன்னா, படத்துல என்ன இருக்கும்? படத்தோட டோட்டல் ஐடியாவே கொலாப்ஸ் ஆயிரும்ங்கிறது தான் பிரச்சனையே. இது மாரி இந்த 5 பேர் வந்து இந்த கமிட்டில இருக்க 5 பேர் வந்து அத பார்த்துட்டு, புரொடியூசரையும், டைரக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. ஹீரோவுக்கோ, மியூசிக் டைரக்டர் யாருக்கும் அனுமதி கிடையாது. புரொடியூசர் பிளஸ் டைரக்டர் கூப்பிட்டு, இந்த மாரியான கட் இருக்கு. இதெல்லாம் நீக்கிருங்கன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அத வந்து அவங்க அவங்க வந்து ஓகே. நமக்கு வந்து இத நீக்குனாலும் நமக்கு படத்துக்கு பாதிப்பு இல்லன்னு சொல்லி நீக்கலாம். இல்ல அப்டின்னா, ரிவைஸ்டு கமிட்டிக்கு அனுப்புவாங்க. இந்த ரிவைஸ்டு கமிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, 10 பேர் கொண்ட குழு. ஒரு சேர்மன் பிளஸ் 9 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா அதுல குறைஞ்சது ஒரு ஆள் ஃபீமேலா இருக்கணும். இந்த 5 பேர் சொன்னோம்ல, அதுலயுமே ஒருத்தர் பெண்ணா இருப்பாங்க. குறைஞ்சது ஒருத்தர் பெண்ணா இருக்கணும். அப்படி அவங்க பார்த்து ரிவைஸ்டு கமிட்டில வந்து அனுப்புவாங்க. இதுதான் ஒரு படம் வந்து அப்ப அதாவது ஒரு படத்த வந்து எடுத்து, படத்த எடிட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், சென்சார்ல சர்டிபிகேட் வாங்குனதுக்கு அப்புறம் தியேட்டருக்கு வரும். படத்த எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், தியேட்டருக்கு வர இந்த 2 கேப்ல நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இது. ஓகேவா? இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, சென்சார் சைட்ல இருந்து, இந்த இதுல பார்த்தோம். இதுல வந்து 50க்கும் மேற்பட்ட அரசியல் வசனங்கள் படத்துல இருக்கு. அத நாங்க வந்து ஒண்ணு வெட்டிருங்க, இல்ல பிளர் பண்ணிருங்க, இல்ல மியூட் பண்ணிருங்கன்ட்டோம். ஓகே. இன்னொன்னு படத்துல வந்து எம்ஜிஆர மையமா வச்சு நெறைய வசனங்கள் படத்துல இருக்காம். எம்ஜிஆர வந்து மையப்படுத்தி நெறைய அரசியல் வசனங்கள் பேசுற மாதிரி இருக்கு. அதையும் நாங்க ரிமூவ் பண்ண சொல்லிட்டோம் அப்டின்ட்டாங்க. படத்தோட படத்துல வந்து நெறைய ரொம்ப ஒரு லென்த்தியான, ரொம்ப வயலன்ட்டான ஃபைட் சீன்ஸ் இருக்காம் படத்துக்குள்ள.
சண்டை காட்சிக்காக ரொம்ப ரத்தம் சொட்ட மாதிரி ரொம்ப வைலண்டா இருக்கு. அதெல்லாம் நாங்க குறைக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி படத்துல வந்து டிவிகேயோட பிளாக் தளபதி தமிழக வெற்றி கழகம் தளபதி வெற்றி கொண்டான்னு வருது. தமிழக வெற்றி கழகத்தோட டிவிகே பிளாக் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை மையப்படுத்தி நிறைய காட்சிகள் இருக்கு. அதெல்லாம் நாங்க எதுவுமே சொல்லல. அதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டோம். இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்க கட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு சைட்ல இருந்து ஒரு இது சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ப்ரொடியூசர் சைடு கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஹச் வினோத் அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ரிவைஸ் கம்பெனி அனுப்பியிருக்கோம். இவ்வளவு டிலே பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்க்கு வந்து இது பண்றாங்க. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க படத்தோட டேட்டை நாங்க அறிவிச்சிட்டோம். ஜனவரி 9 அறிவிச்சிட்டோம். இப்போ டிலே பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு சென்சார் சைடுல இருந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா அவங்க ப்ரிஃபர் பண்றது என்ன அப்படின்னா, இதான் நடக்குது. இது வந்து எந்த அளவு கரெக்டா இருக்குன்னு தெரியல. இதான் நடக்குது. சென்சார் சைடுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா, முன்னுக்கூட்டியே படத்தோட டேட் அறிவிக்காதீங்க. சென்சார்ல சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் அறிவிங்க அப்படிங்கிறத அவங்க ப்ரிஃபர் பண்றது. ஏன்னா டிலே ஆகலாம். நிறைய கான்ட்ரோவர்சியான கன்டென்ட் இருக்கலாம். அதுல வந்து சென்சார் போர்டுல இருக்கிறவங்களுக்கும் டைரக்டருக்கும் நிறைய கான்ஃபிளிக்ட் வரலாம். நிறைய பிரச்சனைகள். ஏன்னா இவங்க இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இல்ல இது கரெக்டா இருக்கா சார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கன்வின்ஸ் இதாகறதுனால ஒரு பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் எடுக்கிறீங்க. பொதுவாவே எந்த ஒரு படம் எடுத்தாலும் சரி, நீங்க டேட் அறிவிச்சுட்டு வராதீங்க என்கிட்ட. எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்க எப்படி இது குடுப்போம் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடுல சொல்றாங்க. எதுக்கு நீங்க அந்த மாதிரி ரெடி ஆகுறீங்க? படத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லாம பேசுற மாதிரி இருக்கு. பொத்தாம் பொதுவா பேசிடக்கூடாது. ரொம்ப கரெக்டா இருக்கணுங்கிற மாதிரி அவங்க செய்யலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் மையப்படுத்தி தான் படத்தோட ரிலீஸ் இருக்கும். இப்போ படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்ட்டாங்க. ஜனவரி 13ல இருந்து ஜனவரி 18 வரைக்கும் கோர்ட் லீவ், பொங்கல் ஹாலிடே. அதுக்கப்புறம் படத்துக்கான இது வந்து படத்தை இது பண்ணி கோர்ட்ல போட்டு, ஆனா கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கூட நாங்க போக தயார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இது ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. படத்துல அவங்க சொல்லக்கூடிய கட்டெல்லாம் தூக்கிட்டோம்னா படத்தோட படத்தோட கோரே போயிரும். படத்துக்கான ஒரு கோர் ஐடியாவே ஸ்பாயில் ஆயிருங்கிற மாதிரி அவங்க சைடுல இருந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து சொல்றாங்க. அதைத்தான் ஹச் வினோத் அவர்களுமே ஷேர் பண்றாங்க. இப்போ என்ன ரசிகர்கள் மத்தியில என்ன அப்படின்னா, ஒருத்தரை இவ்வளவா டார்ச்சர் பண்ணுவீங்க. ஒரு படம் எடுத்திருக்காரு, ஒரு இது பண்றாரு, அரசியல் வசனங்கள் பேசுறாரு அப்படிங்கிறப்ப இவ்வளவா இது பண்றீங்கிற மாதிரி ரசிகர்கள் மத்தியில பேசுறாங்க. சோசியல் மீடியால கூட ஆம், படத்தோட அந்த 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 புக் பண்ண டிக்கெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ற மாதிரி, அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ற மாதிரிலாம் டாக் போய்க்கிட்டு இருக்கு. நிறைய ஏரியாக்கள்ல தியேட்டர் ஃபுல் ஆயிருச்சு. எஃப்டிஎஃப்எஸ்லாம் டிக்கெட் கிடைக்க ரொம்ப டிமாண்டா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இதா நிலைமை இருக்கு. இதுல இப்படிப்பட்ட இந்த டைம்ல இந்த மாதிரி டிலே பண்றதுங்கிறது இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தளபதி விஜய்க்கு ஆதரவா சினிமாக்குள்ள நிறைய பேர் பேசுறாங்க. அமீர் பேசியிருக்கிறாரு, ஜெயம் ரவி பேசியிருக்காரு, சாந்தனு பாக்கியராஜ், சிலம்பரசன். இப்ப இப்ப நான் இந்த வீடியோ போடுற வரைக்கும், முன்னாடி வரைக்கும் பார்த்த வரைக்கும் சிலம்பரசன் பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி டிலே பண்றாங்க. இது வந்து கரெக்டானது மாதிரி தெரியல. ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறதுனால, அவர ரொம்ப வாண்டடா டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்கங்கிற மாதிரி விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய சினிமா பிரபலங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த அளவு ரொம்ப கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு, நடக்கலங்கிறது தெரியல. ஆனா இதுதான் தகவல். இந்த காரணங்கள் வச்சிருக்கோம். இதனாலதான் நாங்க வந்து கட் பண்ண சொல்றோம். அத வந்து புரொடக்ஷன் சைடுல இருந்து இல்ல இது கட் பண்ணா படம் கொலாப்ஸ் ஆயிருங்கிறாங்க. இது இது வந்து ரொம்ப தவறா இருக்கு. இது கரெக்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டுல இருந்து சொல்றாங்க. நீங்க இப்ப இதுல என்ன ஃபீல் பண்றீங்க? யார் சொல்றது கரெக்ட்? இல்ல இவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, உண்மையாவே அதுல வந்து ரொம்ப அதாவது எப்படி சொல்ல சமூக சீர்குலைவு, இந்திய நாட்டை வந்து தவறா பேசியிருந்தாங்க. அப்படி இப்படி ஏதாவது ஒரு தவறான இது இருந்தா, அந்த காட்சியை நீக்கிட்டு படத்த விடலாம். அதுக்கு இவ்வளவு டிலே பண்ணணும்னு அவசியம் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஃபீல் பண்றது. ஏன்னா சென்சார் போர்டுக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அதான் உண்மை. இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது அரசியல் குறுக்கீடுகள் இருக்கு அப்படின்னா, ஒரு நடிகரை பார்த்தா பயம். ஓகேவா? எவ்வளவு பெரிய அரசியல் கட்சிகளா நீங்க இருந்திருப்பீங்க. ஒரு நடிகரை பார்த்தா இவ்வளவு பெரிய உங்களுக்கு பயம். யார் வேணாலும் அரசியலுக்கு வரட்டுமே. வரட்டும். மக்களுக்கு நல்லது பண்ணட்டும். அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தா ஜெயிக்க போறாங்க. ஆட்சியில அமர போறாங்க. இதுக்கு பின்னாடி எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு டார்கெட் பண்ணணும்? அவரு தெளிவா இருக்காரு. தளபதி விஜய் அவர்கள். நோ லுக்கிங் பேக். நான் வந்துட்டேன். இனிமே இதான். அவரு இதெல்லாம் நடக்கும்னு
முன்னாடியே கெஸ் பண்ணி தான் இதான் என்னோட கடைசி படம் அறிவிச்சிட்டாரு. கோட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு படம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் முழு நேர அரசியல் வரப்போறோம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறத அவர் முன்னக்கூட்டியே கெஸ் பண்ணி தான் இருக்காரு. அவரு பின்வாங்க சான்ஸே கிடையாது. அவர் இருக்க ஸ்டாண்ட பார்த்தா பின்வாங்க சான்ஸே கிடையாது. வரட்டுமே. வந்து மக்களுக்கு அவர் செய்ய நினைக்கிறத செய்யட்டும். தப்பா இருந்தா மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. வரட்டுமே. எதுக்கு ஒருத்தர் ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒருத்தர் யோசிக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் அதான். ஃபீல்டுக்கு ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி எடுத்து ஒருத்தர போட்டு இந்த அடி அடிக்கணும். வரட்டும். அவரோட கொள்கைகள், அவரோட கோட்பாடுகள், அவர் மக்களுக்கு செய்ய நினைக்கிறது, அவரோட ஐடியாலஜி எல்லாம் கரெக்ட் பட்டுச்சுன்னா மக்கள் ஆதரவு குடுக்க போறாங்க. அவரு ஜெயிக்க போறாரு. இல்லன்னா தோத்தான் போவாரு. இப்ப சினிமால இருந்து வந்த எல்லாருமே அரசியல் ஜெயிச்சுட்டாங்க. உங்களுக்கு இப்ப நம்ம ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. சினிமால இருந்து எத்தன பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருமே அரசியல் ஜெயிச்சுட்டாங்க. கிடையாது. அப்படிங்கிறப்ப சினிமாவோட இது வேற, அரசியலோட இது வேற. அப்படி ஏன் ஒரு ஒரு நடிகரை இவ்வளவு டார்கெட் பண்ணணும்னு தெரியல. பண்றாங்க. படம் எப்படி ரிலீஸ் ஆயிரும். ரசிகர்கள்லாம் என்னைக்கு ரிலீஸ் ஆனா அன்னைக்கு தான் பொங்கல்ங்கிறாய்ங்க. அவ்வளவுதான். அதுல வந்து அவைங்க மாற்றமே இல்ல. இப்ப படம் வந்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆகல அப்படின்னா, எங்களுக்கு அடுத்த நாள் லீவ் கிடைக்காது. இப்ப படம் வந்து ஜனவரி 30யோ, இல்ல பிப்ரவரியோ, இல்ல மார்ச்சோ ரிலீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அந்த மந்த்ல எங்களுக்கு லீவ் கிடைக்காது. நாங்க தியேட்டருக்கு போ மாட்டோம்னு யாரும் இருக்க போறது கிடையாது. அவிங்களுக்கு என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் அவிங்களுக்கு பொங்கல்ங்கிற மாரி அவிங்க மைண்ட் செட்ல இருக்காய்ங்க. அவிங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட்டா? இந்த மாரி இது பண்றதெல்லாம் இப்படி பண்ண தான் அவங்க இன்னமும் ஸ்ட்ராங் ஆவாய்ங்க. சோசியல் மீடியா நைட்டு கேவிஎன்ல இருந்து அபிஷியலா விட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா சோறு ஆரம்பிச்சிட்டாங்க. எவன் நிக்கிறான் நிக்கலடா என் தளபதி நான் நிக்கிறேன்டாங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து பயங்கர சப்போர்ட். ஓகேவா? அப்படிங்கிறப்ப அவங்க வந்து இப்ப இத வச்சு இந்த படத்தை வந்து ஜனவரி 9 ரிலீஸ் பண்ணாம ஜனவரி 30யோ இல்ல பிப்ரவரி லாஸ்டோ இல்ல மார்ச் ரிலீஸ் பண்ணோம்னா படத்தோட வசூல் குறைஞ்சிரும். படம் சரியா ஓடாது. சான்ஸே கிடையாது. ரைட்டா? அந்த ஆளு இவ்வளவு பெரிய ஒரு உண்மையா சொல்லணும் சாம்ராஜ்யம் ரெடி பண்ணிட்டாப்ல. இதான் உண்மை. ரைட்டா? இப்ப படத்துல பொலிட்டிக்கல் கண்டென்ட்லாம் நீங்க சொல்ற அந்த 27 இது விஷயம் நீக்கிட்டு படம் பார்த்தா கூட பார்க்கறதுக்கு கூட்டம் வரத்தான் செய்யும். எப்படினாலும் படம் ஓடும். இதுல டவுட்டே வேணாம் யாருக்கும். இதெல்லாம் வச்சு படம் ஓடாம ஒரு இத காமிச்சுக்கலாம். படம் ஓட விடாம பண்ணிடலாம்னா நடக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ட்ட கேட்டா. ஓகேவா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சா, புரியலையா அப்படிங்கிறதையும், இதுக்கப்புறம் வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சா, தெரியுதா அப்படிங்கிறத சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.